जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं गज आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் அமோகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி அமோகமாக எல்லாரும் இருக்கணுங்கிற என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துருக்கு. இதுதான் நிரந்தரம்னு இல்லாமல் இருந்துருக்கு. அப்போது ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இப்போது சில பேர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்குமா, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் இன்றைக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தனிமையில் இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், பெங்களூரில் இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இங்கே ஆனால் அந்த ஆண்களும் பெண்களும் அந்த திருமண வயதை கடந்து கூட தனிமையில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு இன்றைக்கி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? வாழ்க்கை, தொழில் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குமா? வாழ்க்கையில் நம்ம பாவம் பண்ணி தான் பிறந்துட்டோமா, இல்லை நமக்கு எப்படி தான் நமக்கு அடுத்தது இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2026ஆம் ஆண்டு துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக மிக துல்லியமாக இது தாங்க நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே நிறைய உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி நிறையா சொல்லியிருக்கீங்க. சுவாமி, அதாவது எனக்கு வர முதல் மெசேஜே என்ன தெரியுமா சொல்கிறீங்க? சுவாமி வணக்கம், ஃபஸ்ட்டு அடுத்ததாக என்ன நீங்கள் சொல்கிறேன்னு, நான் இந்த நெக்ஸ்ட் ஜெனில் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், அப்படியே என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்ன, அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, இதுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதானே அதில் முக்கியம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நடுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் வார்னிங்லாம் இருக்குது, இதில் சாலை விபத்தெல்லாம் இருக்குது. சில பேருக்கு, சில ராசிகளுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, இந்த சொத்து விஷயங்கள், சொத்து வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு 2026 எப்படி இருக்குது? பொதுவாகவே 2025 சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு நான் இன்றைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்ன, குடும்ப கர்மாபலன்னு ஒன்று இருக்குது. 2வது சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு இப்படித்தான் இல்லாமல் பல விஷயத்தில் நிறைய விஷயங்களில் பாதிப்பு. இன்றைக்குமே சிம்மராசிக்காரங்க தலையெடுக்க முடியாத அளவுக்கு தான் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருந்துட்டால் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்து மேலே கஷ்டம் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் தெரியாமல் நம்ம தவிக்கிறோம் பார்த்திங்களா? அந்த தவிப்பு இருக்குது பார்த்திங்களா? அந்த தவிப்பு பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் ஆகாது. நமக்கு இது நடக்கலை, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அந்த மனக்குழப்பத்தோடையே எதை தின்னா பித்தந்தெளியுங்கிற மாதிரி அப்படியே கஷ்டத்திலே அப்படியே உருண்டு இருந்துருக்காங்க. மக நட்சத்திரம் சிம்மராசி, பூர நட்சத்திரம் சிம்மராசி, உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ 2026ஆவது உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வரும். ஆனால் அஷ்டமச்சனி வருது 2026. அடுத்தடுத்து கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு போராடி தான் ஆகணும். அப்போ தான் அடுத்தடுத்தையாவது கொஞ்சமாவது நமக்கு ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் வரும். அதனால தான் தெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள், தெய்வ சிந்தனைகளில் நிறையா விஷயத்தை பண்ணுங்கள், எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைங்க. கோயிலுக்கு போகிறீங்களோ ஆலயம் தொடுவது சாலம்ன்றது, கோயிலுக்கு போய்ங்க, சுவாமி தரிசனம் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சில பரிகாரங்களை பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். ஸோ வேலை எப்படி இருக்கும் 2026? சிம்மராசி பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்ததாக
ஒரு சில விஷயங்களில் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனியார் நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருப்பான். அது மாறவே மாறாது. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை பண்ணாமல் அவனுக்கு தூக்கம் வராது. நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாளைக்கு என்ன புதுசாக பிரச்சனை பண்ணலான்னு யோசிக்க தான் யோசிப்பான். அந்த மாதிரி இருப்பான். கொஞ்சம் பார்த்து இருங்க. உங்களுடைய சஜஷன்ஸ் சில நல்ல விஷயங்கள்லாம் ஏற்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு புதிய கிளைண்ட்ஸு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள், அதிக லாபம். நீண்ட நாள் பேமெண்ட் பெண்டிங்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சில விஷயங்கள்லாம் வந்து மறையும். கவனமாக இருங்க. காதலில் வந்து பார்த்திங்கன்னா போல்டு மூவ் இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. பார்ட்னர் ஹாப்பினஸ்லாம் வந்து லவ்வில் வந்து இருக்கும். சின்ன சின்ன கோபத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு லவ்வில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. நிச்சயதார்த்தம், திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் உண்டு. 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டிங்கன்னா பேப்பர் ஒர்க்கெலாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு வாங்க, அதே போல் வீடு மாற்றுதல் போன்ற பேச்சுக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில பேருக்கு எக்ஸாம் ஃபீவர் அதிகரிக்கும். இப்பயே ஜுரம் வந்துடும். எப்படி அரியர் எழுத போகிறோம், எப்படி எக்ஸாம் எழுத போகிறோம்னு இப்பயே சில பேருக்கு பாதி ஜுரம் வந்துடுது. எப்படி மார்க் எடுக்க போகிறோம் அப்படின்னு. பித்தம், ஹீட்டு, பிபி சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. காலையில் ஒரு 5:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே சிவாலயம் சென்று பாலாபிஷேகம் பண்ணுறது நல்லது. ஒரு நபரின் கஷ்டத்தை கேட்டு உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நிறைய நல்ல சுவாமி தரிசனங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அதே போல் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களை யாராலையும் மாற்ற முடியாது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். 2026ஆம் ஆண்டு நான் கணித்த வரையில் சிம்மராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் சிறப்பாக இருப்பாங்கன்னா, சிதம்பரம் தில்லைக்காளி போயிட்டு வாங்க. மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். செப்டம்பர்லேருந்து, அதாவது மார்ச்சிலேருந்து செப்டம்பருக்குள்ளே வாகன விபத்து இருக்குது. கவனமாக வாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. கூடியமான வரைக்கும் பேரண்ட்ஸுக்கெல்லாம் சிறு அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்ன்றது நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. வேலையில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு. சிம்மராசின்னு சொன்னாலே ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். பின்னாடி பேச மாட்டீங்க. எதுவுமே மூஞ்சுக்கு நேராக பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய குணம். உங்கள் குணம் உங்களை உயர்த்தும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களோட ஆட்டிடியூட்லேருந்து நீங்கள் மாறாதீங்க. நீங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் இருங்க. உங்களை எல்லாருக்குமே தேடி வரும். இறங்கி நீங்கள் செய்வீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.